ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மொறு மெதுவடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கடைகளில் வாங்குறது போலவே வெளியே மொறுமொறுனும் உள்ள பஞ்சு மாதிரி இருக்கிற மாதிரி மெதுவடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம கடைகளில் சாப்பிடும்போது இதே மாதிரி வீட்டில் செய்ய முடியாதான்னு யோசிப்போம். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்த பிறகு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற டிப்ஸுகளோட நீங்களும் சூப்பரான மொறு மெதுவடை வீட்டில் செய்யலாம். கண்டிப்பாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி வடை செய்கிறதுக்கு உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் அளந்து எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம் இருக்கும். சரியா இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தண்ணி சேர்த்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 டைம் சுத்தம் பண்ண பிறகு நல்ல தண்ணி சேர்த்து இதை மூடி 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியமே கிடையாது. 1 மணி நேரம் ஊறினா போதும். 1 மணி நேரம் போல் இப்போ ஊறி இருக்குது. எடுத்து பார்த்திங்கன்னா உளுந்தெல்லாம் நல்லா உடஞ்சி வந்திருக்கும். இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை இந்த டம்ளருக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. எந்த டம்ளரில் உளுந்து அளந்து எடுத்தோமோ அதே டம்ளருக்கு ஊற வச்ச தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஊற வச்ச தண்ணி சேர்த்து தான் நம்ம உளுந்து அரைச்சி எடுக்க போகிறோம். அதனால் இது அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க. ஊற வச்ச தண்ணியை ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அடியில் தண்ணி சேர்க்கும்போது எல்லா உளுந்தும் சட்டுன்னு அரைப்பட்டு வரும். நீங்கள் உளுந்து சேர்த்த பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கன்னா மேலே இருக்க உளுந்து அப்படியே அரைப்படாத மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மிக்சியில் அரைச்சி காமிக்கிறேன். ஒரு 2-3 செகண்ட் மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். எல்லா உளுந்தும் அரைஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு சில நேரம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்திங்கன்னா மிக்ஸி அப்படியே ஸ்டக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிக்ஸி ஜார் நல்லா சூடாகிடும். அப்படியே நின்று போக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சமாக மறுபடிக்கும் தண்ணி தெளித்து விட்டு ஓரத்தில் இருக்க உளுந்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் இது ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா இது லேசாக நல்லா மைய அரைப்பட்டு வந்திருக்கும். இது இன்னும் கூட லேசாக அரைப்படாத மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் உளுந்தை நல்லா மைய அரைச்சி எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். கையில் மாவு எடுத்து இந்த மாதிரி கீழே விட்டிங்கன்னா மெதுவாக விழணும் மாவு. இந்த பக்குவத்துக்கு சரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக மட்டும் அரைச்சி எடுத்துடாதீங்க. சரியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். பாருங்கள், மாவு நல்லா பந்தாக எடுத்து இந்த மாதிரி கீழே விட்டிங்கன்னா பொறுமையாக கீழே இறங்கணும். நல்லா வடை போடுற பக்குவத்துக்கு அழகாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணியில் 1/4 டம்ளர் மட்டும்தான் தண்ணி செலவாயிருக்கு. மீதி தண்ணி நமக்கு தேவையில்லை. இப்போ இது ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைச்ச மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதோட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட அரிசி மாவு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி விஸ்கு வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதாவது நல்லா அடித்து விட்டு ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷமாவது நல்லா அடித்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது வடை போட்ட பிறகு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் வடை சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா அரிசி மாவு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. ஃப்ரிட்ஜில் கூட மாவை எதுவுமே வச்சு எடுக்க தேவையில்ல. பாருங்கள், அடித்து எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் கூட சாஃப்டாக இருக்கும் மாவு. நல்லா பந்து மாதிரி இருக்கும். நான் ஒரு 10 நிமிஷம் போல் இதை நல்லா அடித்து விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள் மாவு எந்த பக்குவத்துக்கு இருக்குன்னு. இப்போ இதோட வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும். இதையும் மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது நல்லா அடித்து விட்டு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு மாவை நல்லா அடித்து விட்டு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு நல்லா எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும். அதே மாதிரி பஞ்சு மாதிரி நல்லா உப்பி வரும். இப்போ நான் நல்லா அடித்து விட்டு மாவை நல்லா ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ கையை நல்லா ஈரப்பதமாக இந்த மாதிரி நனைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேலோட்டமாக மாவை இந்த மாதிரி பந்து மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி குழி போட்டு இந்த மாதிரி இறக்கி விட்டு பாருங்கள். சூப்பராக நல்லா மெதுவடை போடுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்திங்கன்னா மாவு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். கையை கண்டிப்பாக தண்ணியில் நனைச்சிட்டு ஒரு டைமும் வடை போடும்போது இதே மாதிரியே செய்யுங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. மாவை கொஞ்சமாக போட்டு செக் பண்ணி பாருங்கள். மாவு நல்லா மிதந்து வரணும். எண்ணெய் சூடாகாமல் வடை போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, வடை எல்லாம் கடாயில் போய் ஒட்டிக்கும். வடை எடுக்கவே முடியாது.
அதனால் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கைகளை இந்த மாதிரி ஈரமாக நனைச்சிக்கோங்க. நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி பந்து மாதிரி மாவை கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி விடுங்க. ஈஸியாக மாவு சூப்பராக இறங்கும். இதே மாதிரி நீங்கள் 2-3 டைம் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக வடை போட வரும் உங்களுக்கும். அதே மாதிரி வடை போட்ட பிறகு இந்த மாதிரி வடை நல்லா மிதந்து வரணும். இந்த மாதிரி வடை போட்ட பிறகு ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனா வெளிப்பக்கம் மட்டும் நல்லா சிவந்து வந்துடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு இதை திருப்பி விட்டுட்டே இருங்க. திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா வடை நல்லா ஒரே பக்கமாக நல்லா சிவந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. இப்போ வடை பாருங்கள் அழகாக சிவந்து வந்திருக்கு, எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். சூப்பரான முறுமுறு மெதுவடை வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக அரிசி மாவு எதுவும் சேர்க்காமல் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு எதுவும் யூஸ் பண்ணாமல் சூப்பரான மெதுவடை கடையில் செய்கிற போலவே நீங்களும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.